அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா வந்தார் அண்ணாமலை. போதை அரக்கனை ஒழிக்க நாளை தொடங்கும் அண்ணாமலையின் முதல் மாநாடு. ஆவலுடன் எதிர்பார்க்கும் தொண்டர்கள். விழாக்களம் பூண்ட பொள்ளாச்சி. மோடியின் மாஸ்டர் பிளான். திருமாவிடம் பேசிய அமித்ஷா. அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன? அப்பாடா, ஒரு வழியா விஜய் அரசுக்கு எதிராக முதலாளாக எதிர்ப்பு தெரிவித்த நயினார். பதிலடி கொடுத்த அமைச்சர். கரூர் விஜயின் பேச்சுக்கு கடும் கண்டனங்களை பெறும் விஜய். தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு உலகத்தினுடைய அரசியலே இந்தியாவை மையமாக வச்சு தான் நடக்குதுங்கிறது தான் பல நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டும் விதமாக தான் இருக்கு. அதை நோக்கி தான் பிரதமர் மோடி அவர்களுடைய பயணமும் அப்படிதான் அமைஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு வளர்ந்த நாடு, வல்லரசு நாடா இருக்கக்கூடிய பல நாடுகள் கிட்ட இந்தியா பல வகையான விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. யூரோனியமா இருக்கட்டும், உரமா இருக்கட்டும், நிக்கலா இருக்கட்டும், இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, சீனா, இந்த மாதிரியான நாடுகிட்ட இருந்து நிறைய சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் தான் இந்தியாவுக்கு இருந்து வருகிறது. அப்படியெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் மிகப்பெரிய மாஸ்டர் பிளானோட கடந்த 2 வருஷமா திட்டத்தை வகுத்து பயணிச்சிட்டு இருக்கிறாரு. 2047 இந்தியா வளர்ந்த நாடா இருக்கணுங்கிற ஒரு கொள்கைக்கு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது மின்சாரம், அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணுங்கிறது தான். அதை நோக்கி தான் அவரது பயணமும் இன்னைக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது தான். இன்னைக்கு உலக அளவுல 28% யுரேனியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு ஆஸ்திரேலியா. நேற்று அந்த நாட்டு கூட பிரதமர் மோடி அவர்கள் கையொப்பம் விட்டுட்டாரு. இன்னைக்கு நிக்கல் உலகத்துல 60% ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு இந்தோனேசியா. அவங்க கூடயும் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாரு பிரதமர் அவர்கள். மிக முக்கியமா லித்தியம், நம்ம பேட்டரி தயாரிக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய அர்ஜென்டினா தான் உலக அளவுல 55% ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடா இருக்கு. இன்னைக்கு அந்த நாடு கூடயும் இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கு. இந்த மாதிரி பிற்காலத்துக்கு இந்தியா என்ன தேவை, எதனால இந்தியாவுக்கு பிரச்சனை வருங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்குண்டான ஏற்பாடுகளை பிரதமர் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழக அரசியல் களத்துல அண்ணாமலை அவர்கள் போதைக்கு எதிராக மாநாடு நாளை நடத்த போறாரு. அண்ணாமலை அவர்களும் அமெரிக்க பயணத்தை முடிச்சுக்கிட்டு இந்தியா வந்துட்டாரு. இன்னைக்கு அவசரமா இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தாம வேகமா விமான நிலையத்தில் இறங்கின உடனே பனையூர் இல்லத்துக்கு அண்ணாமலை அவர்கள் சென்றுட்டார். பத்திரிகையாளர் கேள்விக்கு கூட திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாமே மாநாட்டு மேடையில நான் எல்லாம் பேசுறேன் அப்படிங்கிறத மட்டும் ஒரு வார்த்தையில பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு அவர் அவசரமா கிளம்பிட்டாரு. ஆனா பொள்ளாச்சி அண்ணாமலையினுடைய மாநாட்டுக்கு உண்டான வேலைகளும் சரி, இறுதி கட்ட பணி ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. தொண்டர்களும் அதற்குண்டான ஏற்பாடுகளை பல வகையில ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான். ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள்ல தொண்டர்கள் எல்லாம் வாகனங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி நிகழ்வுகள் எல்லாம் பல பகுதியில நடந்துகிட்டு இருக்கு. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறதான். திரு அண்ணாமலை அவர்கள் நாளை நடக்கக்கூடிய மாநாட்டு மேடையில என்னெல்லாம் பேச போறாரு, எந்தெந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போறாருங்கிறது உங்களை மாதிரியே நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேங்கிறதான். இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல திருமாதான் கொள்கை பிஜேபி தமிழகத்துல இருக்கக்கூடாதுன்னு பேசக்கூடிய ஆளு. அப்படிப்பட்ட திருமாவளவனே இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த வெளியில சொல்லிட்டாரு. அது என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்களே எனக்கு நேரடியா போன் பண்ணி பேசினாரு அப்படிங்கிறதான். அமித்ஷா என்ன பேசினாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இவர் வெளியில சொன்ன ஒரே விஷயம், எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சாருங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் இன்னைக்கு சொன்னாரு. ஆனா அரசியலை கடந்து வேற, நட்புங்கிறது வேற அப்படின்லாம் ஏதோ லாஜிக்கெல்லாம் திருமாவர்கள் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இவரு சொல்ற ஒரு லாஜிக் இருக்குது. டிவிகேவும் டிஎம்கேவும் ஒன்னா இருக்கணுமா பிஜேபி எதுக்குறதுக்கு. இவரோட லாஜிக் பாருங்க எப்படி எல்லாம் இருக்குதுன்னு. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் இவருக்கு நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்காம வேற என்னத்துக்கு பரிந்துரைப்பாங்க? வைகோவே திருமாவளவனுக்கு நோபல் பரிசு ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னா திரும்ப எந்த அளவுக்கு அவரது அரசியல் பயணம் இருக்குதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்கிறதான்.
ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் திருமாவோட அரசியல் மாறி போச்சு. ஏன்னா எப்பவுமே பாஜக மேல பழி போடுறவரு இன்னைக்கு அதிமுக அழியறதுல மட்டும் அவங்களோட உட்கட்சி பிரச்சனை எல்லாரும் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொன்னாரு. இல்ல அப்படின்னா அதிமுகவோட இந்த பிரிவுக்கு இந்த தலைவர்கள்லாம் டிவிகேல சேர்றதுக்கு இவரு பாஜக தான் காரணம்னு சொல்லியிருப்பாரு என்னவோ. ஒருவேளை அவர் கூட்டணி அமைச்சரவையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான வார்த்தையை தவிர்க்கிறாரோங்கிறது அதுவும் ஒரு வகையில சந்தேகமா தான் இருக்குது. ஒரு வழியே இந்த விஜய் அரசுக்கு எதிரா நயினார் அவர்கள் ஆளா வாயை திறந்து பேசியிருக்கிறாரு. கரூர்ல 25,000 கோடி ரூபாய் மதிப்பெண்ணான 3000த்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கே பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு நயினார் தான் ஆளா வாயை திறந்து பேசியிருக்கிறாரு. ஆனா அதுக்கு அமைச்சர் அவர்களும் உடனடியா பதிலடி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் கடந்த காலத்துல அங்க விவசாயிகளுக்கு உழுது செஞ்சு பொழைச்சிக்கிறதுக்காக இனாமா கொடுத்த நிலம் தான் இன்னைக்கு பட்டா மாறுதல்லாம் பண்ணியிருக்குது. அதுக்காக அங்க 10,000 குடும்பங்களை வந்து வெளியேற்ற முடியுமான்னு ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. நீங்க கேள்வி கேட்கறது சரிதான் அமைச்சரு. ஆனா அது கோவிலோட நிலத்தை எடுத்து கொடுக்கணுங்கிறது என்ன அவசியம்? அது யார் உங்க அப்பா வீட்டு சொத்தா? கோவிலுக்காக பண்டைய மன்னர்கள் எல்லாம் எழுதி வச்சது கோவிலினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துறது. ஆனா நீங்க ஏதோ ஒரு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்களாம் ரொம்ப வருஷமா வந்து குடியிருக்கிறாங்கன்னு சொல்றதெல்லாம் நியாயம் இல்ல. எவ்வளவோ நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தரிசு நிலங்கள் இருக்குது. அரசனுடைய நிலங்கள் எவ்வளவோ இருக்கு. அங்க நீங்க குடியமர்த்தலாம். அந்த நிலங்கள நீங்க பட்டா போட்டு குடுங்க. கோவிலினுடைய நிலத்த பட்டா போட்டு குடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் குடுத்தது? உரிமை குடுத்தது? நிச்சயமா இதுக்குண்டான கடுமையான விஷயங்கள வந்து டிவிகே அரசு சந்திக்க தான் போகுது. இத தான் நயினார் அவர்கள் வழக்கு வந்து தொடுக்கணும்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் சரி, நயினார் அவர்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா எதுவா இருந்தாலும் மக்களுக்கு கவனம் பெறக்கூடிய விஷயங்கள பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடுத்துட்டு போகணுங்கிறத நம்மளுடைய வேண்டுகோளும் கூட. அவர் ஏதோ பேசணுமா, கடந்து போனோமான்னு இல்லாம, இது முழுமையா களத்துல இறங்கி எப்படி திருப்பரங்குன்றத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல நிகழ்வுகள் எடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணுனாங்களோ, அதே மாரியான விஷயத்த இந்த கரூர் விஷயத்திலும் எடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம், எண்ணம் எல்லாம். இன்னைக்கு விஜய் அவர்கள் கரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓடு, ஓடு, ஓடுங்கிறாரு, பாட்டு பாடுறாரு, வரான் பாரு வேட்டைக்காரங்கிறாரு. 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து போராட்டம் போட்டுட்டாங்கங்கிறாங்க. இந்த மாரியான பேச்சுக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு பிரச்சாரத்துல பேசக்கூடிய நிகழ்வு மாரி இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் தான் ஒரு முதலமைச்சருங்கிறதே மறந்துட்டு பேசுறாரு. ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய மாண்பா? அ இந்த மாரியான வார்த்தைகள் தான் பேசுவாங்களா? உங்களுக்கு அரசியல் ரீதியா உங்கள எதிர்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள நீங்க பேச வைங்க. நீங்க முதலமைச்சர். இந்த நாட்டுக்கு முதலமைச்சர். ஆனா நீங்க இப்படியெல்லாம் பேசுறதெல்லாம் அநாகரிகமான விஷயம்னு பல பத்திரிகையாளர்கள், பல தலைவர்கள் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. ஆனா, இன்னைக்கு இருக்கிற சினிமா மோகத்துல இப்படி பேசினா தான் பலதரப்பட்ட ஆடியன்ஸ் நம்ம பக்கம் இழுக்க முடியும்னு யாரோ தப்பு தப்பா விஜய் அவர்களுக்கு எழுதி குடுக்குறாங்கங்கிறதான். இத நீங்க எழுதி குடுத்து நீங்க பேசி பேசி அரசியல்ல உங்களுடைய அடையாளத்த நீங்க இழந்துற வேண்டாங்கிறதான். இந்த அரசியல் முதலமைச்சர்ங்கிற பதவி மிகப்பெரிய மாண்புக்கு உட்பட்டது. அந்த பதவிக்கு ஏற்ற வார்த்தைகளையும், கண்ணியத்தையும் முதல்வர் விஜய்க்கு அவர்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால நீங்க இந்த கொத்து புரோட்டா போடுறது, ஓடுறான் ஓடுறான் வரான் பாரு வேட்டைக்காரன், இதெல்லாம் எதுக்கு நீங்க பேசுறீங்களோ நமக்கு தெரியல. திமுக தீய சக்தி அதெல்லாம் நீங்க பேசிங்க. அரசியல் கமெண்ட்ஸ்ங்கிறது 1000 கருத்துக்கள் வரதான் செய்யும். ஆனா, நீங்க கொத்து புரோட்டா போடுறது, வரான் வரான் வேட்டைக்காரன், ஓடுறான்னு நீங்க செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ற விஷயம், இதெல்லாம் அது மட்டும் இல்லாம நீங்க சட்டமன்றத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பேசலாங்கிறீங்க. நான் பேசினா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமேலுக்கு நான் வந்து மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே அப்படின்னு பேசுனதுக்கு முன்னாடி, நான் பேசப் போறேன். கதவெல்லாம் பூட்டுங்கன்னு சொல்லிட்டு தான் பேசப் போறேன். அப்படின்லாம். இந்த மாரியான நக்கல், நையாண்டி, அநாகரிகமான விஷயங்கள் எல்லாம் அந்த சட்டமன்றம் எவ்வளவோ பேத்த பார்த்துட்டு தான் வந்திருக்கு. நீங்க ஒண்ணும் நீங்க தான் இன்னைக்கு புதுசா போயிருக்கீங்க. ஆனா அங்க இருக்கிறவங்கல்லாம் கொம்பாதி வில்லாதி வில்லனுங்க தான், கொம்பாதி கொம்பனுங்க தான். எல்லாத்தையும் பார்த்தவங்க தான். அதனால நீங்க ஏதோ இன்னைக்கு மக்கள் ஆதரவு குடுத்துட்டாங்கங்கிறதுக்காக எத வேணாலும் மக்கள் ஏத்துப்பாங்க, ரசிப்பாங்கங்கிறது நீங்க நினைக்கிறது முட்டாள்தனங்கிறது மட்டும் தான் நம்மளோட விஷயங்கள். அதனால இத வந்து விஜய் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாண்பு சரியான விஷயங்கள வந்து முதலமைச்சருங்கிற பதவிக்கு உண்டான மாண்போட விஜய் அவர்கள் நடந்துக்கிடுங்கன்னு மட்டும் தான் நம்மளுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.